எல்லா புகழும் இறைவனுக்கே. வெல்கம் டு மை சேனல் தோப்புத்துறை தோழி. இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒரு குட்டி vlog தாங்க. சூப்பராக இருக்குங்க. நான் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன். வீட்டில் தங்கச்சி பொண்ணு, என் ஹஸ்பண்ட், என் பசங்க எல்லாருமா வந்திருக்கோம். சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோங்க. மன்னார்குடியிலேருந்து என் தங்கச்சி பொண்ணும் வந்திருக்காங்க. இப்போ ஸ்கூல் லீவுங்கிறதுனாலேயே அவங்கவுங்க எல்லோரும் அம்மா வீட்டுக்கு போயிருக்கோம். என் சின்ன பையனுக்கு செமஸ்டர் லீவுங்கிறதுனால நானும் சென்னையிலேருந்து வந்திருக்கேன். இப்போ தோப்புத்துறையிலேருந்து கட்டிமேடு அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேங்க. ரொம்ப நாள் கழித்து ஒரு சந்தோஷமான விஷயங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அத்தா வச்ச இந்த பலாமரங்க இப்போது கஜா புயலில் அது அப்படியே சாஞ்சிருச்சு. அதில் காய்ப்பே இல்லைங்க. ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும், இது இப்படியே காய்க்காமையே போயிடுமோ அப்படின்ட்டு. ஏன்னா எங்கள் அத்தா வச்ச மரம் இது நல்லா காய்ச்சி சாப்பிட்டுட்டு இருந்தோம். அவங்க இப்போ இல்லை, இறந்துட்டாங்க. இப்போதான் மறுபடி நாங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு இவ்வளவு காய் இருக்குது. பார்க்க சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா கஜா அதுலேருந்து ஒரு காய் கூட காய்க்கவே இல்லைங்க. மரம் சாஞ்சிருந்தாலும் அது நல்ல முத்தின மரம்தான். காய்ப்பு அதிகமாக இருக்கும், இனிப்பும் நல்லா இருக்குங்க. உள்ளர சுளையும் நல்லா பெருசாக இருக்கும். இன்னும் சின்ன சின்ன பிஞ்செல்லாம் நிறைய விட்டுருக்கு. சூப்பரான மரங்க. இதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பசங்களுக்கெல்லாம் லீவுங்கிறதுனால நம்ம ஊருக்கு வந்ததும் சொந்தங்கள், ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு எல்லாரையும் பார்க்குறதுக்கு ஒரு நல்ல சான்ஸு. இப்போ அதெல்லாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துக்கு போயிட்டுருந்தோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாங்கள் திருத்துறைப்பூண்டி கிளம்பிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி பொழுது அங்கே தாங்க போக போகுது. ஆட்டோவும் வந்துருச்சு. நாங்கள் ஒரு 5 மணி போல் வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. நான், தங்கச்சி, அம்மா, தங்கச்சி பொண்ணு, அவள் பேர் சமீனா. இப்போ நாங்கள் ஆட்டோவில் தான் கிளம்புறோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, திருவாரூர் மாவட்டத்திலேயே முதல் முறையாக பிரம்மாண்டமாக ஒரு பெரிய மெகா ஹைப்பர் மால் தாங்க திருத்துறைப்பூண்டியில் திறந்துருக்காங்க. சொன்னதுமே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். இது தர்கா தெரு. இந்த தர்கா தெருவை தாண்டி தான் நம்ம மெயின் ரோட்டுக்கு போகணும். போயிட்டு இப்போ திருத்துறைப்பூண்டி ஆஸ்பத்திரி தெரு வந்தாச்சுங்க. மங்கை மஹால் இருந்த இடம் தாங்க அது. அதை அப்படியே ஆல்ட்ரேஷன் பண்ணி சூப்பராக நல்லா பார்க்கவே பிரம்மாண்டமாக இருந்துச்சுங்க. கார் பார்க்கிங் எல்லாமே தனியாக வச்சுருந்தாங்க. நம்ம போய் காராக இருந்தாலும் சரி, பைக்காக இருந்தாலும் சரி போடுறதுக்கு நல்ல ஒரு இட வசதியும் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு உள்ளர போகும்போதே பக்கத்துலேயே ஒரு காஃபி ஷாப் இருக்குதுங்க. நீங்கள் அங்கே உட்காந்து கூட ஸ்நாக்ஸு, காஃபி, டீ இதெல்லாம் கூட சாப்பிட்டுக்கலாம். நம்ம எடுத்துகிட்டு போகிற பேக்கையெல்லாம் ஃபஸ்ட்டு இங்கே கவுண்டர்லேயே கொடுத்துட்றாங்க. அவங்க வாங்கி பத்திரமா வச்சிடுறாங்க. இப்போ இதெல்லாம் பில் கவுண்டர் செக்ஷனுங்க. ஃபுல்லாக ரொம்ப பிஸியாக இருந்தாங்க. லிஃப்ட்டு ஃபஸ்ட்லேயே வச்சுருக்காங்க. இன்னும் அதை ஓப்பன் பண்ணலை. அது இன்னும் 2 நாளையில் ஓப்பன் பண்ணிடுவோன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்க சூப்பராக இருந்துச்சு. கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக எல்லாமே சூப்பர் மார்க்கெட்டு தான். இந்த ஏரியா ஃபுல்லாக எல்லாம் கூலிங் ஐட்டமாகவே இருக்குது. ஐஸ்கிரீம், கூல்ட்ரிங்க்ஸ் இதுதான் இருக்குது, இல்லைன்னு இல்லைங்க, எல்லாமே வச்சுருந்தாங்க. இந்த இடம் ஃபுல்லாக பேக்கரி ஐட்டம், கேக், சாக்லேட்டு எல்லாமே வச்சுருந்தாங்க. புதுசாக செஞ்சுருந்தாலும் எல்லா ஐட்டமுமே அவங்கக்கிட்ட இருக்குது. அவங்களுக்கு எடுத்து தான் வைக்க முடியலை, அந்த மாதிரி கூட்டம் வந்துக்கிட்டே இருக்குது. குழந்தைங்களுக்கான ஸ்நாக்ஸ் ஐட்டம், ஆயில் ஐட்டம் எல்லா ஐட்டமுமே இருக்குங்க. பார்க்க நம்மளுக்கு
ஃபுல்லாக நீட்டாக எல்லாமே அடுக்கி வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வந்து அரிசி வச்சுருக்க இடம். அரிசி பார்க்குறதுக்கு நல்லாவும் இருந்துச்சு, விலை குறைச்சலாகவும் இருந்துச்சுங்க. பாஸ்மதியெல்லாம் 1 கிலோ 120 ரூபான்னு சொல்லியிருந்தாங்க. சமைச்சு பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு, ஒரு மன திருப்தி இருந்துச்சு. இவ்வளோ கொடுத்து வாங்கியிருக்கோம், நம்ம ஒரு பொருள் வாங்கினோம்னா அது நல்லாவும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை நம்மளுக்கு இருக்கும். அந்த மாதிரி இருந்தது. ஒவ்வொரு செக்ஷனும் நல்லா இருந்துச்சுங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் எல்லாமே சூப்பர் மார்க்கெட் ஐட்டம் தான். நல்லா நீட்டாகவும் பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே சிரிச்ச முகத்தோடு இருந்தாங்க. நம்மளுக்கு என்ன வேணுங்கிறத நம்மக்கிட்ட வந்து கேட்டு அதை எடுத்து கொடுத்தாங்க. இதே மாதிரி எப்போதும் இருக்கணும். ரொம்ப பிஸியாக இருந்தாலுமே வர்ற கஸ்டமரை பார்த்து என்ன பொருள் வேணும் அப்படின்னு கேட்கும் போதே நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நான் ஏன்னா ஒவ்வொரு இடம் போகும்போதும் நான் அதையெல்லாம் எதிர்பார்ப்பேன். அந்த மாதிரி நம்மக்கிட்ட வந்து ஒன்றையும் கேட்டு அதை எடுத்து கொடுத்தாங்க. இதெல்லாம் வந்து சாக்லேட் ஐட்டம்ங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இடம்னா இந்த இடம் மட்டும்தாங்க. அதுவும் இந்த சாக்லேட்லாம் சொல்லவே வேண்டாம், எனக்கு அப்படி பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சது டைரி மில்க்கு தாங்க. அதனால் அதுக்கிட்டேயும் இந்த பிஸ்கட் கிட்டேயும் தான் நான் ரொம்ப நேரம் நின்னேன். என் தங்கச்சி டென்ஷன் ஆகி வாக்கா போகலாம் வேறு இடத்துக்கு அப்படின்னு கூட்டிகிட்டு போயிட்டா. இதில் கொஞ்சமாக எல்லாமே வாங்கிட்டு நாங்கள் அடுத்த செக்ஷனுக்கும் வந்தாச்சு. நம்ம ஊரில் இப்படி ஒரு இடமா அப்படின்னு நினைக்கும் போது மனசுக்குள்ளே ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஏன்னா நம்ம மாலுங்கும் போது நம்ம வெளியூர் தான் போகிற மாதிரி இருக்கும். நம்ம ஊர்லேயே இப்படி இருக்குங்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்களுக்கு நீங்களும் ஆதரவு கொடுங்க. ஏன்னா நம்மளை நம்பி தான் சில விஷயம் அவங்க பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து வெஜிடபிள்ஸுங்க. அந்த சூப்பர் மார்க்கெட்லேயே இதுவும் ஒரு தனி செக்ஷனாக வச்சுருக்காங்க. காய்கறி எல்லாமே வச்சுருக்காங்க. இஞ்சி பூண்டு மற்ற காய்கறி எல்லாமே இருக்குது. விலை கம்மியாகவும் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. நீங்கள் மொத்தமாக ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா எல்லா பொருளுமே நீங்கள் வாங்கிட்டு போயிடலாம். நல்ல ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சுங்க. அதாவது தக்காளியில் வீணாக போனதெல்லாம் இருக்கும், அப்படிலாம் இல்லாமல் எல்லாமே, அதாவது ஒவ்வொரு பொருளுமே நல்ல குவாலிட்டியாகவும் சூப்பராகவும் இருந்துச்சு. அதனால தான் நான் எல்லாத்தையுமே வீடியோ எடுத்தேன். ஒரு பழம் கூட வீணாகவே போகலைங்க, அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் எல்லாமே சூப்பர் மார்க்கெட்டும் பக்கத்துலேயே வெஜிடபிள்ஸும் வச்சுருந்தாங்க. இப்போ அடுத்ததாக நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் போகலாம். இப்போ மேலே படியில் ஏறி தான் போகிறோம். அங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஷாப்பும் வச்சுருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு நம்ம ஏறினதுமே ஃபஸ்ட்டு கடையே எலக்ட்ரானிக்ஸ் தான். பாருங்கள், நான் மேலேருந்து வியூ பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது பாருங்கள். கூட்டமும் வந்துக்கிட்டே இருக்குங்க. பார்க்க அவ்வளவு அழகாக இருந்துச்சு. அங்கேயும் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமிலிஸும் இருந்தாங்க. அங்கேயும் நிறைய பேரை பார்க்க முடிஞ்சிச்சு. இதுதான் ஃபஸ்ட்டில் அவங்க வச்சுருக்க எலக்ட்ரானிக்ஸ் கடை. டிவி எல்லாமே இருக்குங்க. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா மொபைல்ஸ் ஷாப் வச்சுருக்காங்க. அவங்கக்கிட்ட எல்லா அனைத்து மொபைலுமே இருக்குது, கவர் இருக்குது. நீங்கள் என்ன வேணாலும் அது சம்மந்தப்பட்டது வாங்கிக்கலாம். இப்போ அடுத்ததாக நம்ம செக்ஷன் வந்துருச்சுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா புர்கா தாங்க. எல்லாமே
இம்போர்ட்டட் தாங்க, செமையாக இருக்குங்க. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நான் திரும்பி திரும்பி பார்த்துட்டு லாஸ்ட்டாக இதை தான் எடுத்தேன். சின்ன குழந்தைங்களுக்கும் சூப்பராக இருக்குங்க. நான் கலர் அவ்வளோது யூஸ் பண்ண மாட்டேன், அதனால் பிளாக்கில் உள்ளது தான் எடுத்தேன். புர்காவுக்கு தகுந்த மாதிரி ஸ்கார்ஃபும் வச்சுருக்காங்க, ஷாலும் இருக்குது. காட்டன்லாம் ஷாலு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இன்னும் நிறைய கலெக்ஷன் வந்திருக்கு தான். அவங்களுக்கு பிஸியாக இருக்கிறதுனால எதுவுமே எங்களுக்கு எடுத்து வைக்க முடியல அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. பொருட்களும் சரி, கூட்டம் வந்துக்கிட்டே இருக்கிறதுனால நைட்டு மாலை மூடுறதுக்கே 12 மணி ஆகிடுதுன்னு ரொம்ப டயர்டாகி போய் சொன்னாங்க. அதனால் நீங்கள் எப்போதும் போல் அங்கே போய் நீங்கள் பார்த்து பொறுமையாக எடுத்துக்கலாம். ஷாலோட டிசைன்லாம் சூப்பராக இருந்துச்சு. நான் எப்போதுமே காட்டனில் தான் ஷால் யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி பேங்கிள்ஸு, புர்காக்கு உள்ள ப்ரூச்சு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. புது டிசைனில் வச்சுருந்தாங்க. நம்ம எப்போதுமே எங்கே போனாலும் புதுசாக என்ன இருக்குது அப்படின்னு தான் ட்ரை பண்ணுவோம். அந்த விதத்தில் எனக்கு எல்லாமே பிடிச்சிருந்துச்சி. சரி, அதையும் உங்ககிட்ட காட்டலான்னு தான் இதையும் வீடியோ எடுத்தேன். எல்லாமே புது புது மாடலாக எடுத்திருந்தாங்க. கவுண்டர் ஃபுல்லாக ரொம்ப பிஸியாகவே தான் இருந்தாங்க. ஏன்னா கொஞ்சம் கூட கூட்டம் குறையாமல் வந்துக்கிட்டே தாங்க இருக்குது. இப்போ இது வந்து அடுத்த செக்ஷனு ஃபுல்லாக செப்பல்ஸு தாங்க. இந்த சைடு ஃபுல்லாக எல்லாமே செப்பலு, அடுத்த சைடு எல்லாமே ஷூவெல்லாம் வச்சுருந்தாங்க. செப்பல்லாம் பாருங்கள், சூப்பர் சூப்பர் டிசைனாக இருக்குது, பார்க்க நல்லா இருந்துச்சுங்க. அதாவது கல்யாண பொண்ணுக்கு யூஸ் பண்ணுற மாதிரியும் இருந்துச்சு, சாதாரணமாக நம்ம யூஸ் பண்ணுற செப்பலும் இருந்துச்சுங்க. ஃபுல்லாக எல்லா ஐட்டமும் நிறையாவே இருந்துச்சு. இதெல்லாம் வந்து டவல் ஐட்டம், பெட்ஷீட் ஐட்டம், அந்த செக்ஷன். இதெல்லாம் டவல்லாம் நல்ல காட்டன் டவல்லாம் சூப்பராக இருந்துச்சு. பெட்ஷீட்டும் நல்ல செட்டாக வச்சுருந்தாங்க. இதெல்லாம் ஹேண்ட்பேக் செக்ஷனு. ஹேண்ட்பேக்லாம் நல்ல மாடலாக இருந்துச்சுங்க, பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. இப்போ இதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு உள்ள செக்ஷனு. அதாவது பேம்பர்ஸு, டாய்ஸு, ஃபுல்லாக எல்லாமே குழந்தைங்களுக்கு உள்ளது தான். அதாவது சோப்பு, ஷாம்பு, ஆயிலு, சோப்பு டப்பா, அவங்களுக்கு உள்ள டவலு, குட்டி குட்டியான ட்ரெஸ்ஸு, இது மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. இதுதான் இருக்குது இல்லைன்னு இல்லைங்க. ஒரு பொருளை ஒரு சின்ன குழந்தைக்கு எடுத்தோன்னா அவங்களுக்கு உள்ள எல்லா ஐட்டமுமே இருந்துச்சு. அது பக்கத்துலேயே பிளாஸ்டிக் ஐட்டம் எல்லாமே வச்சுருந்தாங்க. அதாவது பிளேட்டு, இந்த மாதிரி கப்பு, கடாயி, அதாவது கிளாஸ் லிட்டு வச்சது, அந்த மாதிரி ஐட்டமும் நிறையா இருந்துச்சு. இதெல்லாம் வந்து செட்டாக உள்ள பிளாஸ்டிக் ஐட்டம், நீங்கள் அப்படியே செட்டாக எடுத்துக்கலாம். இதெல்லாம் கிளாஸ் லிட்டு வச்ச கடாய், இதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அதாவது சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் வச்சுருந்தாங்க. குக்கர் ஐட்டமும் எல்லாமே இருந்துச்சு. இந்த மாதிரி பெரிய பெரிய பிளாஸ்டிக் பிளேட் இருந்துச்சு. இந்த ஏரியா ஃபுல்லாகவே பிளாஸ்டிக் ஐட்டம், சில்வர் ஐட்டம் எல்லாமே வச்சுருந்தாங்க. இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரு. நம்ம இப்போ அடுத்ததாக செகண்ட் ஃப்ளோர் போய் பார்க்கலாம். அங்கே தான் ஃபுட் கோர்ட்டெல்லாம் இருக்குது. நம்ம இதை முடிச்சுட்டு ரொம்ப கலப்பாக வரும் இல்லையா, அப்போ நம்ம ஃபுட் கோர்ட்டுக்கு போயிடணும். அங்கே நம்ம டயர்டையெல்லாம் சரி பண்ணிக்கலாம்.
இப்போது மேலே செகண்ட் ஃப்ளோர் போனதுமே ஃபிஷ் ஸ்பா வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா அது உள்ளர அந்த மீன் உள்ள அந்த தொட்டியில் காலை விட்டுட்டிங்கன்னா அது நம்ம காலில் உள்ள அந்த டெத்து செல்லெல்லாம் சாப்பிட்ருங்க. சூப்பரான ஒரு இதுங்க. அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இரத்த ஓட்டத்தைலாம் அதை அதிகப்படுத்தும். இதுதான் எங்கள் மச்சான், அவங்க தான் கை காட்டுறாங்க. இந்த ஃபிஷ் ஸ்பா வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ட்ரீட்மெண்ட்டுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது ஃபுட் கோர்ட்டில் இடமே இல்லைங்க. எங்கே நின்று சாப்பிட்றதுன்னு கூட தெரியல. நான் கீழே சுற்றி பார்த்ததுலேயே நான் டயர்டாயிட்டேன். எல்லாத்தையும் முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கும் கிளம்பியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.